ஹாய். ஆஃப்டர் 12th ஒரு பயோ பேஸ்டு கோர்ஸ் எடுக்கலாமா? இல்ல இன்ஜினியரிங் பேஸ்டு கோர்ஸ் எடுக்கலாமா? அப்படிங்கிறதுல லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டா நீங்க. அதர்வைஸ் ஆர் யூ அ பெர்சன் ஆஸ்பைரிங் டுகெதர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2மே சேர்ந்த மாரி இருக்கலாமா? அந்த மாரி ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ ஃபுட் டெக்னாலஜில நீங்க என்ன படிக்க போறீங்க? வாட் இஸ் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸும் அண்ட் த இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்க்கும் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபார்ம் டு மார்க்கெட், இல்லை ஃபார்ம் டு பிளேட்டு. ஒரு ஃபுட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபார்ம்லேருந்து நம்ம பிளேட்டுக்கு வரதுக்கு என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறது தான் இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸில் இருக்குது. ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிற ஃபார்ம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, க்ளீனிங் ப்ராசஸ், அந்த ப்ரிசர்வேஷன்ஸ் ஆட் ஆன் பண்ணுறது, குவாலிட்டி செக் பண்ணுறது, சேஃப்டி பார்க்குறது, பேக்கேஜிங், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சியூமர் கிட்ட வர வரைக்கும் இந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து என்னென்னலாம் மீட் பண்ணும் அப்படின்னு லாட் ஆஃப் டெஸ்டர்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்டோட வேலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டெட்ரா பேக்கெட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ட் மில்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேக்கேஜ்லாம் இருக்கும். ஸோ ஒரு லீக் ப்ரூஃபாக இருக்கும். உள்ளே இருக்க ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கணும். பட் நியூட்ரிஷன் லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணணும் அவங்க. இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தே ஹேவ் செப்பரேட் யூனிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜியில் லாட் ஆஃப் டெஸ்டர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம போய் படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபலி ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒரு கரியர் பார்த்து தான் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸும் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் பிகம் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். நீங்கள் ஒரு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் இது. நிறைய காலேஜஸும் இருக்குது. என்னென்ன காலேஜஸில் பெஸ்ட்டு கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும், என்னென்ன கம்பெனிஸ் லைக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.